Hi students, இப்போ இங்கிலீஷில் லிசன் பண்ண வேண்டிய டைம். ஸோ லிசனிங் ப்ராக்டிஸ் நல்லா கவனிங்க. எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது, நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு கவனிங்க. ஐ ஹாவ் ஸ்கூல் டுமாரோ. ஐ ஆம் பேக்கிங் மை ஸ்கூல் பேக் நவ். There are many books on the table and my box is under the table. I will keep all of them inside my bag. None of it will be outside. My bag will have books, pens, and a water bottle. My sister's school started yesterday. She was absent yesterday because she was sick. She will go to school after getting well. I am happy because I will meet everyone. I will try to study well and play with my friends during lunch. இப்போ இந்த அண்டர்லைன் பண்றதெல்லாம் புது வார்த்தைகள், உங்களுக்கு தெரியாது. அதோட அர்த்தத்தெல்லாம் நான் சொல்லிடுறேன். பேக்கிங் அப்படின்னா பேக் பண்றது. எடுத்து நம்ம ஒரு பொருள்லாம் எடுத்து எங்கேயாவது வெளியே போறதுனாக்கா ஒரு பேக்குக்குள்ள வைப்போம் இல்லையா, அது பேர் பேக் பண்றதுன்னு பேரு பேக்கிங். ஐ ஆம் பேக்கிங். இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ ஆம் பேக்கிங். அடுத்தது பாட்டில். பாட்டில்னா நம்ம வாட்டர் பாட்டில் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இது இருந்ததுன்னா, அது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது இருந்ததுன்னா, அது பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, கிளாஸா இருந்தாலும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பாட்டில்னு சொல்லுவோம். ஸ்டார்டட். ஸ்டார்ட்னா ஆரம்பிக்கிறது. ஸ்டார்டட் இது நேத்தி, எஸ்டர்டேன்றதுனால ஸ்டார்டட். ஸ்டார்ட்ங்கிறது ஒரு வெர்பு, அது எஸ்டர்டேங்கிறதுனால ஸ்டார்டட் ஆயிடுச்சு. ஆப்சண்ட் அப்படின்னாக்கா ஸ்கூலுக்கு வர முடியல, லீவ் போட்டிருக்கா அப்படின்னு அர்த்தம். ஆப்சன்ட்னா ஒரு இடத்துல நம்ம இருக்கணும், அந்த இடத்துல நம்ம இல்லை அப்படின்னாக்கா அது ஆப்சன்ட்னு பேர். சிக். சிக்னா உடம்பு முடியல அப்படின்னா. வெல் அப்படின்னா ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு வீடியோல வெல்னா கிணறுன்னு பார்த்தோம். அதே வெல்லுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. வெல்லுனாக்கா உடம்பு சரியாயிடுச்சு. ஆஃப்டர் கெட்டிங் வெல், உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல வருது. டியூரிங். டியூரிங்னா அந்த சமயத்துல, அந்த நேரத்தை, அந்த நேரத்தின் போது அப்படின்ற அர்த்தத்துல. பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டியூரிங் லஞ்ச்னாக்கா லஞ்ச் சமயத்துல விளையாடுவேன் அப்படின்ற அர்த்தத்துல வரும். சரி, இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு வீடியோவை ரன் பண்ணுங்க. நான் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். ஓகே, இப்போ நான் தமிழ்ல அர்த்தம் சொல்ல போறேன். எனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. நான் என்னோட ஸ்கூல் பேக்கை இப்போ நான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய புக்ஸ் டேபிளுக்கு மேல இருக்கு. என்னோட பெட்டி டேபிளுக்கு கீழே இருக்கு. நான் அது எல்லாத்தையும் என் பேக்குக்கு உள்ள வச்சிருவேன். எதுவுமே வெளியே இருக்காது. இதுல ரெண்டு விஷயம் கவனிக்கணும் நீங்க. ஒன்று வந்து ஆல் ஆஃப் தெம். ஆஃப்ன்ற ஒரு வேர்டு ஒன்று புதுசா பாக்குறீங்க. ஆல் ஆஃப் தெம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் அப்படின்னு அர்த்தம். நன் ஆஃப் இட் அப்படின்னா எதையுமே, எதுவுமே வெளியே இருக்காது அப்படின்ற அர்த்தத்துல வரும். ஆல் ஆஃப் தெம், நன் ஆஃப் இட் அப்படின்றது. என்னோட பேக்ல புக்ஸ் இருக்கும், அதாவது புஸ்தகங்கள் இருக்கும், பேனாக்கள் இருக்கும். அப்புறம் ஒரு ஏன்றது யூஸ்வலா ஒரு அப்படின்றதுக்கும் யூஸ் ஆகும், சொல்லுவோம் நம்ம. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். என்னோட சிஸ்டருக்கு ஸ்கூலு நேத்தி ஆரம்பிச்சிருச்சு. அவோ நேத்தி போகல, ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா அவளுக்கு உடம்பு முடியல. வாஸ் சிக். அவளுக்கு உடம்பு முடியல. அவோ உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் எல்லாரையும் நாளைக்கு சந்திப்பேன். நான் எல்லாரையும் சந்திப்பேன். நான் நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இந்த இடத்துல வெல்லுன்றதுக்கு நல்லா அப்படின்ற அர்த்தம். இங்க கெட்டிங் வெல்லும் நல்லா ஆனதுன்ற மாதிரி அர்த்தம். இங்கேயும் ஸ்டடி வெல்லுனாக்க நல்லா
படிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட லஞ்ச் சமயத்துல விளையாடுவேன். ஓகேவா? உங்களுக்கும் இதே அர்த்தம் புரிஞ்சிருந்தாக்க வெரி குட். இப்படி இருந்தாலும் 2-3 தான் திருப்பி திருப்பி கேளுங்க. எப்படி வாக்கியங்கள் இங்கிலீஷ்ல நம்ம ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மாதிரியே இருக்காது, இங்கிலீஷ்ல வார்த்தைகள்லாம் கொஞ்சம் மாறி மாறி வரும். அதை நீங்க கேட்க கேட்க பழக பழக தான் நல்லா வரும். திருப்பி திருப்பி லிசன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்றவர்களும் பாய்.